मंजिल कहाँ कहाँ रुकना है ऊपर वाला जाने, ऊपर वाला जाने। बढ़ते जाए हम सैलानी जैसे दरिया एक तूफानी, सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी। मेरा जूता है जापानी ये पतलून इंग्लिस्तानी, सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी। मेरा जूता है जापानी। உன்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பலான்னு நான் நினைச்சேன். ஆனா உன் பாட்டு உன்னை காப்பாத்திருச்சு. நீ சொன்னப்ப இவன் இவ்வளவு நல்லா பாடுவான்னு நான் நினைக்கல. பிரமாதம். சார், நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். மன்னிச்சதாலதான் தோளை தட்டி நான் இப்ப பாராட்டினேன். சார், என் அண்ணா பாவம் சார். நானும் பாவம் தான். சொல்லு மேன். சார், நீங்க அன்னைக்கு அந்த பைத்தியக்காரனை பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அதான் அந்த உத்தமன். அவனை பத்தி நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். நடிக்கிறான்னு நினைச்சா முழுசா நடிக்கவும் இல்லை, பைத்தியக்காரன்னு நினைச்சா அவன் முழு பைத்தியமும் கிடையாது. இதுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு சார். அதிர்ச்சியால ஏற்பட்ட ஞாபக மறதி. இந்த ஞாபக மறதி வந்ததுல இருந்து இந்த ஆளு செய்யறதுக்கும் பண்றதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சார். அவர் வீடு எங்க? வீடு ஒன்றும் ரொம்ப மோசமா இல்ல, நல்ல வசதியா தான் இருக்காங்க. அவரோட வீடு எங்கன்னு தான் கேட்டேன். அதை சொல்லத்தான் நான் வந்தேன் சார். நீங்க எங்கேயும் வர வேண்டாம், நாம அங்க போலாம். சார் சார், கமிஷனர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் சார். என்னையவா? இல்ல சார். இந்த கேஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. டிஎன்ஏ ரிப்போர்ட் சார்? டிஎன்ஏ ரிப்போர்ட் இன்னும் லேட் ஆகும். இது வேற ஒரு ரிப்போர்ட். இந்த முடி பிரச்சனை இருக்கே, இது இன்னும் தீரவே இல்லை. ஹேர் சாம்பிள் ஏ டெட் பாடியோட பாடியில இருந்து கிடைச்சது. ஹேர் டை பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் ஹேர் சாம்பிள் பி அன்னைக்கு நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களே, இட்ஸ் ஒரிஜினல் பிளாக், நோ ஹேர் டை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னா ஜோதி இஸ் ஃப்ரீ. அது எப்படி சொல்ல முடியும்? ஒயிட் ஹேர்ல டை பிடிக்கும், பிளாக்ல பிடிக்காது. அது உண்மைதானே? அதுக்கு ஒரு ஆளோட முடி ஃபுல்லா ஒயிட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரிஜினல் பிளாக் ஹேரும் இருக்கும். சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரெண்டும் ஒரே பொண்ணுதான் இருந்தா, ஐ மீன் போத் பிளாக் அண்ட் ஒயிட். அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல சார். சோ வாட்? சின்ன வயசுல முடிய நரைக்காதான்னு? எப்பெல்லாம் நரைக்கிறதுக்கு வயசு பிரச்சனையே இல்ல, எப்ப வேணாலும் நரைக்கும். என் பொண்ணு செகண்ட் இயர் டிகிரி படிக்கிறா, அவளே டை அடிக்கிறானா பாரு. யாருக்கிட்டயும் சொல்லி தொலைக்காத, ஒருத்தன் கூட அனுப்பி வைக்க வேண்டிய பொண்ணு. ஐய, நம்ம பொண்ணுக்கு முடி நரைச்ச விஷயத்த நீங்க சொல்லவும் இல்ல, நான் அதை காது கொடுத்து கேட்கவும் இல்ல சார். டை பண்ற பொண்ணா இருந்தா அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் அந்த பிளாட்ல இருக்கணும் இல்லையா? சர்ப்ரைஸா அந்த பிளாட்டை இன்னொரு வாட்டி சோதனை போடணும் சார். அந்த ஏசி திரும்பவும் சர்ச் பண்ண வந்துட்டானா? எத்தனை வாட்டி தான் இந்த மாதிரி சர்ச் பண்ண வருவான்? இவனால இம்சையா இருக்கு.
இது யார் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு? தாஸ் தான் யூஸ் பண்ணுவாரு. இது எதுக்காக யூஸ் பண்ணாரு? ஒரு வாட்டி கேட்டப்போ மைக்ரேன்காக யூஸ் பண்றேன்னு சொன்னாரு. யூ நோ வாட் ரியல் இட் இஸ்? இது மருந்தே இல்லை. இட்ஸ் a narcotic drug. மயக்க மருந்த கில்லர் ட்ரக். தாஸ் எப்போது மயக்க மருந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கா? இவங்களுக்கு கல்யாணமாகி இன்னும் ரொம்ப நாள்லாம் ஆகல சார். அதை கொஞ்சம் காமிங்க. அன்னைக்கு உதயோட பாக்கெட்ல இருந்து விழுந்ததும் இதுவும் சேமா இருக்குல்ல? இங்கே கூட அவன் அன்னைக்கு எதுக்காக எடுத்துக்கிறேன்னு சொன்னா அல்சருக்காக இல்ல. அன்னைக்கு நான் அவன் கூட பார்த்தவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னு நான் சொன்னது இப்போ உங்களுக்கு புரியுதா? இது எதுவுமே நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு. மினி சொன்னது கரெக்டு தான். உதயோட அன்னைக்கு இவ காரில் பார்த்தது அவனோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை. எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் வந்தப்போ உதய் என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? ஏதோ பேங்க்குக்கு போனால் போதும் அங்கே தாஸ்னு ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னால. செத்து போன தாஸ் பேங்க்ல தானே வேலை செஞ்சா. 2 பேரும் ஒரே மாதிரியான ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதோ லிங்க் இருக்க மாதிரி தெரியல ராஜு. ஐ பெட் உதய் ஏதோ தப்பு பண்ணுறான். இனிமையாவது அவனை பத்தி விசாரிங்க. கமான் கெட் அப். எழுந்திரிடா. இருடா, அவன் வீட்டு அட்ரஸ் வேற மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் எந்த பாதாளத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாமா? அவன் வீட்டில் இல்லை, குப்பி தானே, நாங்கள் தரோம். அதை விட விலை கம்மியா. நாங்கள் அதுக்காக வரல தம்பி, தெரியும், நல்லா இருக்கும். அவனை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எவ்வளோ சீக்கிரம் போலீஸ் கிட்ட சொல்கிறோமோ அவ்வளவும் நமக்கு நல்லது. எதுக்கு? அவங்க வேணா கண்டுபிடிச்சிக்கிட்டோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம போய் சொல்லனா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைல நாம தான் மாட்டிப்போம். நீ போலீஸை தூரமா இருந்து தாண்டா பார்த்துருக்க. அவன் நம்ம ஃப்ரெண்ட், அவன் பாவண்டா. எனக்கு மட்டும் அவன் மேலே பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? இப்படி பண்ணலன்னா அவன் திருந்தவே மாட்டான்டா. ஒன்றும் நடக்காது. அவன் நல்லவனா திரும்பி வருவான். அது மட்டும் இல்லடா, அவனே திருந்தணும்னு நினைச்சாலும் அவன் கேங் அவனை திருந்த விடாது. நான் சொல்றது நியாயமான வழி. இதுல போனோம்னா அவன் நல்லபடியா திருந்தி நமக்கு திரும்பவும் கிடைப்பான்டா. இப்ப நம்ம இதை செய்யாம விட்டுட்டோம்னா அவன் வீட்டுக்கிட்ட 2 பேரை பார்த்தோமே அவங்கள மாதிரி இவனும் மாறிடுவான்டா. போலீஸ் கிட்ட சொல்ல வேணாம், ஆனா தம்பி சார் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்ல. கரெக்ட். நீ தம்பி சாருக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கும் கவலைப்படாம ஃபோன் பண்ணு மினி. ஹலோ மினி, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிடுவேன். போயிட்டு வரும்போது ஃபோன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். யா, அஃப்கோர்ஸ் ஐ வில் கால் யூ பேக். பாய். என்ன சார்? கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அப்பா வீட்டில் இல்லையே. அப்பா கிட்ட இல்லை. மாயா. மாயா உங்ககிட்ட தான் பேசணும். வாங்க சார். போலாம் சார். ஹே, இட்ஸ் ஆல் ரைட். உட்காருங்க சார். அப்பா பேங்க்ல என்ன வந்தாரு? ஹெட் கேஷியரா இருந்தாரு. அவருக்கு பிரச்சனை வந்ததுனால தான் வேலைக்கு போலையா? இல்ல, வேலை போனதால தான் அப்பா இந்த மாதிரி ஆயிட்டாரு. For more updates, like, comment, subscribe to our channel.